ஓகே சார். அடுத்தபடியா மூக்குத்தி அம்மனோட பூஜை அந்த வீடியோஸ்லாம் நம்ம நெறைய வந்து பார்த்துருப்போம். இந்த இது நல்லாருக்கும் அப்படின்ற மாரி நம்ம பேசிட்டு இருந்திருக்கோம். நெறைய விஷயங்கள் அத பத்தி பேசியும் இருந்திருக்கோம். ஆனா, இப்போ மறுபடியும் அது வந்துட்டு ஒரு கான்ட்ரோவர்சியா மாறிட்டு இருக்கு. நயன்தாரா மேம் வந்துட்டு அந்த பூஜையிலேயே ஏதோ அசிஸ்டன்ட் டைரக்டர் திட்டிட்டாங்க, ஹார்ஷா பேசிட்டாங்க. அதனால ப்ரொடியூசர் வந்து இவங்கள ரிப்ளேஸ் பண்ணிடலாம். தமன்னா மேம வந்துட்டு நம்ம நடிக்க வச்சிரலாம் அப்படின்ற மாரிலாம் நெறைய நியூஸ் வந்து பரவிட்டு இருந்துச்சு. ஆனா, இப்போ நான் வரதுக்கு முன்னாடி ஒரு நியூஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குஷ்பு மேம் வந்துட்டு அப்படிலாம் எதுவும் கிடையாது. நெறைய வந்துட்டு வதந்தி வரும். இதெல்லாம் நம்பாதீங்க. இந்த வதந்தியெல்லாம் வந்துட்டு இந்த பூஜைக்கு திருஷ்டி கழிச்ச மாரி ஆயிடுச்சு அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. நயன்தாரா தான் நடிப்பாங்க. நயன்தாரா அவங்க அவங்களோட இது லைஃப்ல ப்ரூவும் பண்ணிட்டாங்க. அவங்க ஒரு ஆக்ட்ரஸ் அப்படின்றத ப்ரூஃப் பண்ணிட்டாங்க அப்படின்றத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இத பத்தி ஏதாவது? இல்லைங்க, அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர், இயக்குனருடைய மனைவி அவங்க. அவங்க சொல்கிறது வந்து நம்ம காது கொடுத்து கேட்க வேண்டியது தான். பட் நயன்தாரா வந்து எந்தவித கான்ட்ரவர்சியிலும் சிக்காத ஒரு பர்சனுங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து இப்போ நீங்கள் பேசும்போது சொன்னீங்க, அசிஸ்டன்ட் டைரக்டருக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை வந்துருச்சு, அதனால் நயன்தாராவே தூக்கிட்டு தமன்னாவை போட போகிறாங்க அப்படின்ட்டு. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டருக்காகலாம் இப்படி ஒரு வேலையை எந்த டைரக்டரும் செய்ய மாட்டார். அசிஸ்டன்ட் டைரக்டருங்கிறவங்க எப்போவுமே ஆடு மாதிரி தான், அருவாளை தூக்கி மண்டையில் பட்டுன்னு போட்டுருவாங்க. அதுக்காக வந்து அவங்க யோசிக்கவே மாட்டாங்க, கூடவே நிழலாக இருந்தானேன்னு. ஸோ அதனால் அந்த கருத்துலேயும் நமக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் இப்படி ஒரு சம்பவம் நடக்கலைன்னு அவங்க சொல்கிறது தான் நமக்கு ரொம்ப காமெடியாக இருக்குது. ஆக்சுவலாக ஒரு உதவி இயக்குனர் நயன்தாராவால் ரொம்ப அசிங்கப்படுத்தப்பட்ட ஒரு படப்பிடிப்புலேருந்து வெளியில் போயிட்டார். அந்த இதுலேயே இல்லை, ஒரு சுந்தர்சிலேயே இல்லை, அவர் போயிட்டார். நான் போகிறேன் சார்ன்ட்டு. சார் இப்போ என்னென்னா, ரைட்டு, இவங்களை கமிட் பண்ணியாச்சு. இன்னொன்று ஐஸ்வரி கணேஷ் வந்து ரொம்ப அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு நல்ல நட்பு இருக்குது. அப்போ அவர் தானே தயாரிப்பாளர். அவர் வந்து அவர்கிட்ட போய் நீங்கள் நயன்தாரா வேணாம் அப்படின்னு சொன்னால், இல்லை சார் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நான் கன்வின்ஸ் பண்ணுறேன், நீங்கள் அவங்கள வச்சிங்கன்ட்டு தான் அவர் பேசுவார். ஸோ அப்படி இருக்கும்போது தடாலடியாக ஒரு முடிவை சுந்தர்சி எடுக்கவும் முடியாது. எவ்வளவு இருக்குது. பட் இந்த கான்ட்ரவர்சி வந்தது ஒருவேளை குஷ்பு சொன்ன மாதிரி திருஷ்டி கிடையாது, ஒரு நல்லதுக்காக இருக்கும். ஏன்னா ஒரு படப்பிடிப்பில் எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கிற ஒரு சின்ன விஷயம் கூட வெளியில் மீடியாவுக்கு தெரியுது, அதை பூதாகரமாக்கிடுறாங்க அவங்க. அப்போ நம்ம பேர் கெட்டு போயிடுது. அதனால் நம்ம டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அதை நடிச்சுட்டு போயிட்டே இருப்போங்கிற ஒரு முடிவுக்கு நயன்தாரா வருவாங்க. ஒரு வகையில் அது நல்லது தானே.